ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரியமானவனே. 3 யோவான் 1:2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். வேதம் நம்மை பிரியமானவனே என்று அன்போடு அழைக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் காணப்படுவது எவ்வளவு பாக்கியமான காரியம்! கர்த்தர் தானியேலை பிரியமானவனே என்று அழைத்தார். தானியேல் 9:23. ஏனோக்கை பிரியமானவனே என்று அழைத்தார். கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் கூட பிரியமானவனே என்று அழைத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். மல்கியா 3:10. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டுமென்றால் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கென்று செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 1:11. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. நீங்கள் எந்த நிலைமையிலும் கர்த்தரை தேடுவீர்களாக, கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குவீர்களாக. கர்த்தர் தாவீதை எவ்விதமாக ஆசீர்வதித்தார் என்பதை எண்ணி பாருங்கள். தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று அவர் சொன்னதே ஆசீர்வாதங்களுக்கு காரணம். 16ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதோடு கூட உங்களுடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்திருக்கும் போதுதான் மற்ற காரியங்களிலும் உங்களால் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 8:36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலக பிரகாரமான வாழ்வை காட்டிலும் ஆத்துமாவின் வாழ்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் வாழ்வு மிகவும் அவசியமானது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் குறைவற்ற ஜீவியத்தை கர்த்தரிடத்தில் வாஞ்சிப்பீர்களாக. ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தர் நமக்கு வாக்கருளி இருக்கிறாரே. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12. நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:6. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார், தரித்திரரானார், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவான்களாகிறோம். இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 8:9 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம்
தரித்திரரானாரே. இன்றைய வேத வாசிப்பு காலை ஆமோஸ் 4, 5 மற்றும் 6 அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.